குங்குமம் டிவி ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். காலம் தொலைந்த ஒரு யுகத்தில் சூரியன் உதிக்கவில்லை, சந்திரன் ஒளிர்வதில்லை, மழை பெய்வதில்லை, குழந்தைகள் பசியால் அழுகின்றன, தாய்மார்கள் கண்ணீர் வடிக்கின்றனர், தேவர்கள் சங்கிலியில் கட்டப்பட்டு தவிக்கின்றனர், மூலகமும் இருளில் மூழ்கியது. ஏன் இப்படி ஆனது என்று கேட்கிறீர்களா? ஒரே ஒரு காரணம், சூரபத்மன். சூரபத்மன் சாதாரண அரக்கன் அல்ல நண்பர்களே. அவன் சிவபெருமானின் திருவருளால் பிறந்தவன். அவன் ஆண்டுகளாக தவமிருந்தான். கடுமையான தவம். உடல் வாடியது, ஆனால் மனம் தளரவில்லை. சிவபெருமான் மகிழ்ந்து அளவற்ற சக்தி கொடுத்தார். ஆனால் சக்தி வந்தவுடன் என்ன ஆனது? அன்பு போனது, தவம் போனது, அகங்காரம் வந்தது. இந்திரனை சிறையில் போட்டான், சூரியனை தேரில் பூட்டினான், சந்திரனை கால்கீழ் மிதித்தான், மூலகையும் தன் கட்டுக்குள் வைத்தான். யாரும் அவனை எதிர்க்க முடியவில்லை. இந்திரன் சிறையிலிருந்து கண்ணீரோடு கூவினான். சிவபெருமானை காப்பாற்றுங்கள் என்று கதறினான். தேவர்களின் மனைவிகள், குழந்தைகள் எல்லாரும் கைலாயம் நோக்கி ஓடினார்கள். சிவபெருமான் அமைதியாக இருந்தார். ஏனென்றால் அவருக்கு தெரியும், நேரம் வரும், ஒரு மகன் பிறப்பான், அவனே இந்த இருளை விரட்டுவான். சிவபெருமான் தன் நெற்றிக்கண்ணை மெல்ல திறந்தார். 6 தீப்பொறிகள் வெளிப்பட்டன. அவை வானில் பறந்தன, நட்சத்திரங்களை கடந்தன, சரவண பொய்கையில் விழுந்தன. 6 தாமரை மலர்களில் 6 அழகிய குழந்தைகளாக உருவெடுத்தன. கார்த்திகை பெண்கள் ஓடி வந்து அந்த குழந்தைகளை அன்போடு தூக்கி அணைத்தனர். பார்வதி தேவி வந்தாள். 6 குழந்தைகளையும் ஒரே நேரத்தில் அணைத்து கொண்டாள். அந்த தாய்மை அணைப்பில் 6 உடல்கள் ஒன்றாயின, 6 முகங்கள் ஒன்றாயின. முருகன் பிறந்தான். பார்வதி தேவி தன் மகனின் கண்களை பார்த்தாள். அந்த கண்களில் தீரம் இருந்தது, நீதி இருந்தது, அருள் இருந்தது. அன்னை தன் கையிலிருந்த சக்தியை வேல் வடிவில் மாற்றினாள். மகனே, இது என் அன்பு, இது என் சக்தி, இதை வைத்து உலகை காப்பாற்று என்று சொன்னாள். முருகன் அந்த வேலை வாங்கினான், வானை நோக்கி வீசினான். வேல் சென்று கடலை பிளந்தது, மலைகள் நடுங்கின, வானம் கொதித்தது. இந்த வேலால் சூரபத்மனை வெல்வேன் என்று முருகன் உறுதி கொண்டான். யுத்தம் ஆரம்பமானது. வேல்கள் வானில் பறந்தன, நெருப்பு பொழிந்தது, கடல் நிறம் மாறியது, நட்சத்திரங்கள் கலைந்தன. சூரபத்மனின் படை ஒவ்வொருவராக வீழ்ந்தது. அவன் தம்பிகள் வீழ்ந்தனர், அவன் மகன்கள் வீழ்ந்தனர். கடைசியில் சூரபத்மன் மட்டும் நின்றான். சூரபத்மன் தன் மாயாசக்தியால் ஒரு மாபெரும் மாமரமாக மாறினான். அந்த மரத்தின் வேர்கள் கடலுக்கு கீழே ஆழமாக பதிந்திருந்தன. கிளைகள் வானை தொட்டன. முருகன் புன்னகைத்தான். தன் வேலை எடுத்தான், மெல்ல உயர்த்தினான், வீசினான். வேல் காற்றை கிழித்து கொண்டு சென்றது. ஒரு மாபெரும் இடியோசையோடு அந்த மாமரம் இரண்டாக பிளந்தது. அந்த 2 துண்டுகளிலிருந்து ஒரு துண்டில் இருந்து மெல்ல மெல்ல ஒரு அழகிய நீலமயில் உருவெடுத்தது. மறு துண்டில் இருந்து ஒரு சிவப்பு சேவல் உருவெடுத்தது. மயிலும் சேவலும் முருகனின் திருவடிகளை நோக்கி நடந்தன. தலை வணங்கின. ஐயா, நான் தவறு செய்தேன். என் அகங்காரமே வீழ்ச்சிக்கு காரணம். உன் திருவடியை என் கதி என்று சரணடைந்தன. முருகன் கீழே குனிந்தான். மயிலை மெல்ல தூக்கினான். அதன் நீல தோகையில் கை வைத்தான். அந்த மயிலின் கண்களில் நடுக்கம் இருந்தது, பயம் இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் ஆழமான சரணாகதி இருந்தது. முருகன் அன்போடு சொன்னான், நீ என் பகைவனாக வந்தாய், ஆனால் இப்போது சரணடைந்தாய். சரணடைந்தவனை நான் கைவிட மாட்டேன். இனி என் வாகனம், நீ என்னோடே இருப்பாய். மயில் முருகனின் வாகனமானது. சேவல் முருகனின் கொடியில் இடம்பெற்றது. தேவர்கள் விடுதலை பெற்றனர். சூரியன் மீண்டும் உதித்தான், சந்திரன் ஒளிர்ந்தான், மழை பெய்தது, குழந்தைகள் சிரித்தனர். முழு உலகமும் ஒரே குரலில் கூவியது, முருகா வேலா மயில் வாகனா வாழ்க. நண்பர்களே, இப்போது புரிகிறதா முருகன் ஏன் மயிலை வாகனமாக கொண்டார் என்று? சூரபத்மன் அழிக்கப்படவில்லை, மாறாக மாற்றப்பட்டான். அகங்காரம் சரணடைந்தால் அதுவே வாகனமாகும். மாயை புரிந்து கொண்டால் அதுவே ஞானமாகும். முருகன் நமக்கு சொல்கிறான், வா என்னிடம் சரணடை, உன் பகையே உன் வலிமையாக மாற்றுவேன். இந்த வீடியோ உங்கள் மனசை தொட்டிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்டில் சொல்லுங்கள் முருகன் உங்கள் வாழ்வில் எப்படி உதவினார் என்று.